சற்று முன் தாவேகா கட்சி கலைப்பு, சிபிஐயிடம் சிக்கிய மோசடி ஆவணங்கள், அதிர்ச்சியில் விஜய். அதாவது இயக்குனர் எஸ். சந்திரசேகருக்கு விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஆசை உள்ளது. அதன் அடிப்படையில் தான் அவர் கட்சிக்குள் வரப்போகிறார் என்ற மூத்த பத்திரிகையாளர் இதயா தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் இதயா யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் கூறியிருப்பதாவது: கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கும் நிலையில் விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுந்துள்ளது. அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது கட்சியின் பொதுச் செயலாளரான புஸ்ஸி ஆனந்துக்கு கூட தெரியாது. காரணம், அது ஒரு பெரிய இரும்பு கோட்டை மூடு மந்திரம். இப்படியாக தான் இருக்கிறது. அடுத்த 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்தால் அவர்களை விஜய் சந்திப்பாரா என்று கூட தெரியவில்லை. விஜய் அமைதியாக இருப்பதை பார்த்தால் தாவேகா என்கிற கட்சியை தொடர்ந்து நடத்துவாரா என்கிற சந்தேகம் எழுகிறது. அதிமுக கூட்டத்தில் தங்கள் கட்சியினர் கொடி பிடிக்கும் போது அதற்கு தாவேகா தரப்பில் இருந்து குறைந்தபட்சம் மறுப்பு தெரிவிக்க வேண்டாமா? விஜய் ஹெலிகாப்டரில் சென்று பிரச்சாரம் செய்ய போகிறார் என்று ஊடகங்கள் தான் தங்கள் இஷ்டத்திற்கு எழுதுகின்றன. ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. விஜய் அடுத்த கட்ட பிரச்சாரம் செய்ய எங்கும் அனுமதி கேட்கவில்லை. மாற்று பிரச்சார திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. திமுக இன்றைக்கு தாவேகாவை காலி செய்ய பார்க்கிறது. அவர்களுக்கு பயந்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் அவர்கள் நிச்சயமாக நம்மை எதிர்காலத்தில் காலி செய்து விடுவார்கள். மற்றொன்று, மக்கள் மத்தியில் இருக்கும் பிம்பம் அடிபட்டு போய்விடும். தேர்தலில் அடிபட்டால் வடிவேலு போல விஜய்க்கும் மார்க்கெட் போய்விடும். விஜய்க்கு கட்சியில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கரூர் துயர சம்பவத்தில் தங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று மாவட்ட செயலாளரை மாட்டிவிட்டனர். 234 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் என்றால் தேர்தல் செலவுக்கு கட்சி சார்பில் குறைந்தபட்சம் 1 கோடியாவது வழங்க வேண்டும். அதுபோக விஜய் ஹெலிகாப்டரில் செல்கிற போது அதற்கும் செலவாகும். விஜய் குறைந்தபட்சம் தன்னுடைய செலவுகளை பார்த்து கொள்வார். ஆனால் வேட்பாளர் வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்தும் விஜயை நம்பி தொகுதிக்கு 2 கோடி செலவு செய்ய தயாராக இருப்பார்களா? அதிமுக திமுக என 2 மிகப்பெரிய வேட்பாளர்களுக்கு மத்தியில் அவர்கள் போட்டியிட வேண்டும். இவையெல்லாம் மிகவும் சவால் மிகுந்ததாகும். இவற்றையெல்லாம் யோசிக்கிற போது விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்று சந்தேகம் ஏற்படுகிறது. பாக்யராஜ் போல ஒருவேளை அரசியல் கட்சியை கலைத்துவிட்டு நடிப்பை தொடர்வாரோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. 1 மாத அமைதி என்பது மிகவும் நீண்ட காலமாகும். விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதுதான் பேச்சாக இருக்கிறது. விஜய் ஊடகங்கள் எல்லாம் தன்னை பற்றே பேசுவதாக நினைத்து கொள்ளலாம். அதை ரசிக்கிறாரா என்று கூட தெரியவில்லை. விஜய் அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு போவாரா, எப்போது அறிவிப்பார் என்பது கேள்வியாகவே இருக்கிறது. ஒருவேளை ரஜினி பாக்யராஜ் வரிசையில் விஜயும் சேருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்தில் விசாரித்த போது அவர் மிகப்பெரிய வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறார். விஜய் மீண்டும் களத்திற்கு வந்து பெரிய அளவில் நிற்கப் போகிறார் என்று சொல்கிறார்கள். விஜய் வருகிற போது மிகப்பெரிய ரசிகர்கள் பலம் இருப்பதை நம்பி வந்தார். அவர் என்ன முடிவு செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எஸ். சந்திரசேகரும் விஜயும் விலகிதான் இருக்கிறார்கள். குடும்பத்தினர் எல்லோரும் விலகிய நிலையில் விஜய் சில நடிகைகளுடன் கும்மாளம் அடிப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. அதை தவிர்க்க பெற்றோரை மேடையில் ஏற்றினார். எஸ். சந்திரசேகருக்கு விஜய் அரசியலில் மேலே வர வேண்டும் என்றும் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் தாவேகாவுக்குள் எஸ். சந்திரசேகர் வருகிறார். ஆனால் புஸ்ஸி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அளவுக்கு கட்சியில் இடம் தருவாரா என்று தெரியவில்லை. அது குழப்பத்திற்கு வித்திடும். விஜய் தற்போது புஸ்ஸி ஆனந்தை தவிர வேறு யாரையும் தன்னுடைய நெருக்கிய வட்டத்தில் வைத்துக் கொள்வது இல்லை. அதற்கு அடுத்த வட்டத்தில்தான் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவர்கள் இருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகளை விஜயை நேருக்கு நேராக சந்திக்க முடியவில்லை என்பதுதான் பிரச்சனையாக உள்ளது. மற்றொன்று, விஜய் எந்த முக்கிய அறிவிப்பாக இருந்தாலும் ஜனநாயகம் படம் வெளியாகும் வரை சொல்ல மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகம் படம் வெற்றி பெற வேண்டும், அதுவரை அந்த டெம்போவை கிரியேட் செய்ய வேண்டும் என விஜய் நினைக்கிறார். ஒருவேளை விஜயை கட்சியை கலைப்பதாக இருந்தாலும் அதை ஜனநாயகம் வெளியான பிறகுதான் அறிவிப்பார். படம் வெற்றி பெற்றுவிட்டால் கட்சியை தொடரலாம் என்கிற ஆசை கூட அவருக்கு வரலாம். விஜயின் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக படமாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன.
அதெல்லாம் சிபிஐ விசாரணையில் தெரிய வருமா என்று பார்க்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பு எங்கு எப்போது நடைபெற இருக்கிறது என்பது குறித்து தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கரூர் மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவையும் நியமித்துள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர், பாதிக்கப்பட்டவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். எனினும் சில காரணங்களுக்காக விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வங்கி மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு விஜய் ஆறுதல் கூறினார். அப்போது விரைவில் அவர்களை நேரில் சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனால் விஜய் எப்போது கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடமும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடமிடையே ஏற்பட்டது. நீதிமன்ற மற்றும் காவல்துறை அனுமதியை பெற்று விஜய் கரூர் செல்வதாக இருந்தது. எனினும் தொடர்ந்து இதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்காக விஜய்க்கு கரூரில் திருமண மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கரூரில் சென்று சந்திக்கும் திட்டத்தை கைவிட்டு அவர்களை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்து ஆறுதல் கூற விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு வரும் திங்கட்கிழமை, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி அன்று நடைபெற இருப்பதாகவும் தகவல் கசிந்து உள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு வரவழைப்பதற்காக அவர்களை நேரில் சந்தித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தாவேகா சார்பில் செய்து தரப்படும் எனவும் தெரிகிறது. கரூரில் 41 உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் திங்கட்கிழமையுடன் 1 மாதம் ஆக உள்ள நிலையில் அன்றைய தினமே விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்திக்க திட்டமிட்டு இருப்பது கவனிக்கத்தக்கது. மேலும் அந்த சந்திப்பானது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில்தான் சிபிஐ சோதனை தொடங்கியுள்ள நிலையில் மோசடி ஆவணங்களை வைத்து கட்சி தொடங்கியுள்ளார் என்ற ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டுள்ளது. கட்சி கலைக்கப்படும் என்ற அளவுக்கு வெளிவந்து ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.